அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயல்பி ஜோதிடர் மற்றும் மாஸ்டர் நிபுணர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்து ஏப்ரல் மாதம் கடைசியில் மே ஸ்டார்டிங்கில் வந்த ஜாதகம். இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகியோட அம்மா நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. கேள்வி என்னன்னாக்கா, சார் பொண்ணுக்கு வந்து திருமணம் வந்து எப்போ எப்போ நடக்கும், மேரேஜ் எப்போ பண்ணலாம், மாப்பிள்ளை எந்த மாதிரி மாப்பிள்ளை அமையும், இதுதான் கேள்வி. சரி, இந்த பெண்ணோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 24 வருஷம் முடிஞ்சு 10 மாதம் 7 நாள் ஆகுது. நான் ஏப்ரல் மாதம் பார்க்கும்போது பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விருச்சிகம். அந்த சமயத்தில் வந்து அவங்களோட வயதுக்குரிய அட்சரகம் என்ன போயிட்டு இருந்துச்சுனாக்கா மகரம் போயிட்டு இருந்துச்சு. அதாவது 12 ஜூலை 2026 வரைக்கும் மகர லக்னம் தான். லக்னாதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு, 1க்கும் 2க்கும் ஆதிபத்தியம் பெற்று 5ஆம் வீட்டில் இருக்காரு. ஓகே, இவங்க என்ன கேட்டாங்க, திருமணம் பற்றிய கேள்வி. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் 1 இவங்களுக்கு வந்து 7 நட்சத்திரமா போயிட்டு இருந்திருக்கு. நட்சத்திராதிபதி யாருங்க, செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு, கோச்சாரத்துல 7ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. 7ன்றது கலசரசனம். அப்ப திருமணம் பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. இப்ப பொண்ணோட இயல்பு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மகரம். 2ஆம் பாவம்ன்றது படிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு லக்னம் வந்து 12ல் இருக்கு. அப்போ பொண்ணு எதுவும் வெளிநாட்டில் படிக்குதுங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் சார், பொண்ணு வெளிநாட்டில் தான் படிச்சுட்டு இருக்காப்புல அப்படின்னாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் தொடர்புடைய செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருனாக்கா இவருக்கு வந்து 7ல் போயிட்டு இருக்காரு. இப்போ எதுக்கும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பொண்ணுக்கு வந்து எதுவும் யாரும் கூட படிக்கிற இடத்துல வந்து யாரையும் விரும்புகிறாங்களா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். சரி அப்படின்னாங்க. சரி, இப்போ இந்த ஜாதகிக்கு வந்து எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் 1 போகும்போது வந்து ரொம்ப கஷ்டம் ஆகாது. அடுத்து வந்து அவிட்டம் 3ல் வந்து லக்ன மாற்றம் ஏற்படும். ஏன்னா அவிட்டம் 2 போகும்போது பார்த்தீங்கன்னா புதன் பவன் எங்கே இருப்பார், 6ல் இருப்பார். அப்போ வந்து திருமணத்தை வந்து அவ்வளோ சரியாக கரெக்டாக வராது. அவிட்டம் 3 வரும்போது லக்ன மாற்றம் ஏற்படும். அடுத்து அவிட்டம் 4 வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஜாதகி வந்து நவாம்ச புள்ளி வந்து நிகழ்காலத்தில் போகும். அப்படி போகும்போது மாப்பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வரன். 2வது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான், அரேஞ்ச் மேரேஜ் தான். இது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 4 போகும் காலமான 22 ஆகஸ்ட் 2027 இருந்து 30 செப்டம்பர் 2028 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வயசு வந்து 27 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் 4 நாள் ஆயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இந்த நம்ம குருநாதன் சொல்கிற மாதிரி இந்த பீரியடில் வந்து பஸ் வருது, கரெக்டாக அந்த பஸ்ஸில் வந்து கரெக்டாக ஏறிக்கணும். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து இந்த ஜாதகிக்கு 30 வயசு முடிஞ்சு 6 மாதம் ஆன பிறகு தான் 2வது திருமணம் காலமே வரும். அது எந்த காலகட்டத்தில்னா சதயம் 3 வரும்போது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் 2030 இருந்து 31 ஜனவரி 2032 2வது சான்ஸ்ன்றது அப்போ தான். அந்த பீரியடில் வந்து நவாம்சம் அந்த நிகழ்காலத்தில் போயிட்டு இருக்கும். ஆனால் வயசு வந்து 30 வயசு முடிஞ்சு 6 மாதம் 4 நாள் ஆயிடுது. பொதுவாக 30 வயசுக்கு மேலே திருமணம் அப்படின்றது அது அவ்வளோ வந்து ஒரு எஃபெக்டிவான மேரேஜாக திருமணமாக இருக்காது. அது உடல் ரீதியான பாதிப்புகள், குழந்தை பிறப்பில் வந்து பாதிப்புகள், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஏற்படுறதுனால அவிட்டம் 4 போகும் காலமான இந்த 22 ஆகஸ்ட் 2027 மேலேயே வந்து நீங்கள் திருமணம் டக்குன்னு பார்த்து முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோம். இதை விட்டுட்டு 2வது சான்ஸுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா, அதாவது சதயம் 3 பீரியட்ல வந்து நீங்கள் திருமணம் பண்ண போனீங்கன்னா இந்த பொண்ணு வந்து காதல் வயப்பட்டு ஒன்று லவ் மேரேஜ் மாதிரி ஆயிடணும், இல்லை தாத்தா வழி பாட்டி, அதாவது தாத்தா பாட்டி வழியில், இல்லாட்டி இந்த ஜாதகியோட மாமா வகையில், அந்த வகையில் தான் வரணும் அமையும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி புரிய வச்சோம். அவங்களும் வந்து இல்லை சார், அவங்க கட்டாயமாக 27 வயசு போகும்போதே நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது அவிட்டம் 4 வரும்போது 22 ஆகஸ்ட் 2027 மேலே நம்ம வந்து திருமணத்தை வந்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி சொன்னாங்க. சார், கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு இந்தியாவுக்கு வரணும்ல, நீங்கள் பொண்ணு வெளிநாட்டில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுது, இப்போ எப்போ தான் சார் இப்போ இந்தியாவுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி சரிதான் இல்லைங்களா, பொண்ணு இந்தியா வரணும் இல்லை வெளிநாட்டில் இருக்கப்ப எப்படி திருமணம் பண்ண முடியும்.
ஸோ இந்த பொண்ணு எப்போ வந்து இந்தியாவுக்கு திரும்பி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வந்து லக்னம் மாறி இயங்கும் நட்சத்திரமா அவிட்டம் 3 போகும்போது, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சார செவ்வாய் வந்து எங்கே இருப்பாருனாக்கா, கோச்சார செவ்வாய் பகவான் ஏஎல்பிக்கு 4ஆம் இடம் தான் ரிஷபத்தில் போயிட்டு இருப்பார். அதாவது கோச்சார செவ்வாய் இருக்கும் ரிஷபம் வந்து 12வது வீட்டுக்கு வந்து 5ஆம் இடம் வரும். அந்த காலகட்டத்தில் இந்தியா வருவார், திரும்பி வருவார். அது எப்போ அப்படின்னாக்கா 12 ஜூலை 2026க்கு மேலே தான் இந்தியா திரும்பி வருவார் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம திருமணம் நடக்கும்னு சொன்ன சான்ஸ் 1 அந்த காலமும் எந்த பீரியடில் சொன்னோம், 22 ஆகஸ்ட் 2027க்கு மேலே கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னு சொன்னோம். இந்த பொண்ணும் இந்தியா வர்றது வந்து 12 ஜூலை 2026க்கு மேலே தான் வர்றாரு. அப்போ ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ ப்ராப்பராக லிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம அட்சரகண பദ്ധதி ஜோதிட முறையில் மட்டும்தான் இவ்வளவு துல்லியமாக கால அளவுகளோட வித் டேட்டோட இந்த டேட்டில் இது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு மிக துல்லியமாக அறுதிட்டு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சரகண பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயாவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.